எப்படி உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாஞ்சையும் ஆசையும், ஐயோ என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, வீணான வழிகளுக்கு போயிடக்கூடாது, தடம் மாறிடக்கூடாது, அவன் சீர்கட்டு போயிடக்கூடாது என்கிற ஏக்கம் எப்படி இருக்கிறதோ அதே போல ஒரு மேய்ப்பனுக்கு சபையில கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிற பிள்ளைகளை குறித்ததான, மந்தையை குறித்ததான பாரமும் ஏக்கமும் இருக்கிறதுனால வசனத்தினால ஒவ்வொரு வாரமும் மேய்ப்பனானவன் சபையை, ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் கட்டுகிறார். இந்த கட்டு உங்களுக்கு நல்லது. எந்த கட்டு? மெய்ப்பனினால் வசனத்தை கொண்டு கட்டுகிற கட்டு என் வாழ்க்கைக்கு, என் ஆத்துமாவுக்கு, என் பரிசுத்தத்துக்கு நல்லது, என் குடும்பத்துக்கு நல்லது, என் பிள்ளைகளுக்கு நல்லது. ஆமென். அப்ப என்ன செஞ்சிடணும்? ஈசாக்கை போல அமைதலா இருந்து வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கட்டுவதற்கு தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், பலிபீடத்தின் அனல் உன்னை பற்றி எரிய செய்யும். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தின் அக்கினி உன்னை வாழ வைக்கும். இந்த பலிபீடத்தின் அக்கினி உன்னை சுகித்திருக்க பண்ணும். இந்த பலிபீடத்தின் அக்கினி உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமா, ஈசாக்கை போல பஞ்ச காலத்திலேயும் உன் வாழ்க்கையை விளைச்சலுள்ள ஒரு வாழ்க்கையாக, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக என் தேவன் உன்னை பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.